சிறை காவலர் உள்ளிட்ட 3 பேரை வீடு புகுந்து தாக்கிய திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட 30வது வார்டு திமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட 30வது வார்டு கட்டபொம்மன் தெருவைச் சேர்ந்தவர் கிஷோர். இவரது வீட்டின் முன்பு அந்த பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் திருப்பணி தொடர்பாக 30வது வார்டு திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிளக்ஸ் போர்டு ஒன்றினை வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது கிஷோர் தனது வீட்டின் மறைத்து எதற்காக பிளக்ஸ் போர்டு வைக்கிறீர்கள் என கேட்டிருக்கிறார். இதனால் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அந்த வாக்குவாதம் என்பது கைகலப்பாக மாறியது. இதுல 30வது வார்டு திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன், அவரது மகன் பிரவீன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ராகுல், நிர்மல்ராஜ், பூபதி ராஜா, ஐயப்பன், சவுந்தரபாண்டியன், முனுசாமி, ஹரிஸ், இளங்கோ, அபிமணி ஆகியோர் அவரை வீடு பூந்து தாக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் உள்ள பொருட்களையும் சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வீடியோ என்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது சம்பந்தமாக கிஷோர் மற்றும் அவரது நண்பர் விக்னேஷ் இருவரும் காயமடைந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. இது தொடர்பாக கிஷோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் உள்ளிட்ட 11 பேர் மீது திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. அதே போன்று திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறைத்துறை காவலர் இளங்கோவன், அவருடைய நண்பர்கள் கிஷோர், விக்னேஷ் ஆகிய 3 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் தனது ஆதரவாளர்களுடன் கிஷோர் உள்ளிட்ட தாக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இது சம்பந்தமாக காவல்துறையினர் விசாரணை என்பதை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.